அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 35 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகளானது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இந்த கிரக பயிற்சிகளினுடைய மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய பொருளாதார நிலைகளானது பார்த்தீங்கன்னா உயருமா, இது போன்ற அனைத்து விஷயங்களையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், அதேபோல் எந்த விஷயத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்து கொள்ளலாம், இது போன்ற எல்லா விஷயங்களுமே நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பகவான் தற்போது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி பயிற்சியாக உள்ளார். அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க இருப்பதனால இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரங்கள் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் இருப்பதனால உங்களுடைய செல்வாக்கு நிலைகளானது பார்த்தீங்கன்னா உயரும். அதேபோல் பரம்பரை சொத்து தொடர்பான தகராறுகள் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீரும். நீதிமன்ற வழக்குகளில் பார்த்தீங்கன்னா வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள். முதலீடு தொடர்பான விஷயத்தில் லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளானது இப்பொழுது மேற்கொண்டுள்ளவர்களுக்கு சாதகமான காலங்களாகவும் இருக்குங்க. அதேபோல் இந்த மாதத்தில் உங்களுடைய கடின உழைப்பின் முழு பலனையும் பெற்று மகிழ்வீர். இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தியும் அடைவீர்கள். எல்லாவற்றிலுமே சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாகவே பார்த்தீங்கன்னா நடக்கும். புத்தி தெளிவுகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியங்களும் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியங்களும் அதிகரிக்கும். மனக்குழப்பங்களானது நீங்கும். பணவரவை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும். அரசியல் துறையினருக்கு எல்லா காரியங்களுமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக நடக்குங்க. அதேபோல் மனக்கவலைகளானது நீங்கி நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்களுக்கான முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள். பொருள் வரவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வாகனம் பூமி மூலம் லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் மாணவர்களுக்கு மனதில் இருந்த வீண் பயங்களானது இப்பொழுது அகலும். கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீர்கள். அதேபோல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் சீரான நிலைகளானது உங்களுக்கு காணப்படுங்க. எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாகலாம். அரசாங்கங்கள் தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கே உங்களுக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்களும் பார்த்தீங்கன்னா உண்டாகும். மேலுமே தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதிகளானது கிடைத்தாலுமே நீ திட்டமிட்டதை விட கூடுதல் செல்வங்களானது உங்களுக்கு இருக்குங்க. அதேபோல் பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். நிலுவையில் உள்ள பணமும் இப்பொழுது வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகளானது உண்டாகலாம். குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது மாறும். கடந்த ஒரு சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் பெரும் நிம்மதியானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதேபோல் முக்கியமாக குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கி மகிழ்ச்சியானது காணப்படுங்க. சுப காரியங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பலன்களானது ஏற்படும். அதேபோல் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு உடல்நல பாதிப்புகளானது ஏதாவது ஏற்படலாங்க. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளானது உங்களுக்கு நீங்கி வருமானங்களும் சேமிப்புகளும் இப்பொழுது அதிகரித்து காணப்படும். திருமணம் ஆகாமல் தடைகளானது ஏற்பட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த ஆவணி மாதத்திற்கு பிறகு திருமணங்களானது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினுமே இந்த அஷ்டம சனி நடப்பதுனால கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அஷ்டம பயிற்சி முடியும் வரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது.
திடீரென்று பணவரவும் அதிர்ஷ்டமும் பொருளாதார ரீதியாக உங்களுடைய சேமிப்பையோ நகை வாங்கக்கூடிய சூழலையோ வந்து ஏற்படுத்துங்க. அதே போல் நிலம் மற்றும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா செய்திருந்த முதலீடுகளில் இருந்து பணவரவுகளானது ஏற்படும். இந்த ஆவணி மாதத்தில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் கடகராசிக்காரர்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் உள்ளிட்டவை எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கும். ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வருமானங்களும் பொருளாதாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க. வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்குவதில், அலங்கரிப்பதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகளையும் நீங்கள் இப்பொழுது செய்யலாம். சகோதரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்கி அஷ்டம சனியினால் இல்லற வாழ்வில், திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொண்டு வந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் மற்றும் புதன் சஞ்சாரங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை வந்து குறைத்து இணக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளானது இப்பொழுது அமைந்துள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது காதலானது கைகூடலாம். இதில் எதிர்பார்த்த மாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. அல்லது புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான ஒரு காலங்களாக வந்து நிலவும். அதேபோல் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கு இது பொற்காலமாகவும் வந்து இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டங்களாக இருந்தாலுமே வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு சாதகமாக வந்து இருக்குங்க. புதிய முதலீடுகளை வந்து தவிர்ப்பது நல்லது. வணிக விரிவாக்கங்கள் செய்வது அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவது உள்ளிட்டவை பெரிய நஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்குமே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீருடை பணி சார்ந்த வேலைகள் செய்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் இந்த ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முதலீடுகள் செய்வதை, குறிப்பாக வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அகலக்கால் வைப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மேலுமே பங்குச்சந்தையில் முன் அனுபவங்கள் இல்லாமல் பெரிய தொகையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்வதை நஷ்டத்தை ஏற்படுத்த, குடும்பத்தில் தனிப்பட்ட விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது நீங்கி மகிழ்ச்சியாக வந்து மாறுவது மற்றவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தலாம். எனவே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்த வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டினால் உங்களுடைய குடும்பங்கள் வந்து பாதிக்கக்கூடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா சண்டையிடுவது போல் வந்து பார்த்திங்கன்னா காண்பித்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியங்கள் பொறுத்தவரை கழுத்து வலி, தோள்பட்டை வலி இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடும். ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுவது, உடற்பயிற்சி செய்து கொள்வதும் ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா தீருங்க. அதே போல் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வானது நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளானது வந்து கிடைக்குங்க. மரியாதை, அந்தஸ்து எல்லாமே வந்து இப்பொழுது உயரும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலங்களும் ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது உங்களுடைய மனதிற்கு இதமாக வந்து இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது உங்களுடைய மன நிம்மதியை வந்து கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எல்லா காரிய வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகும். அதேபோல் அடுத்தவரை நம்பி எந்த ஒரு பொறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைப்பதை நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்க வேண்டாம். முடிந்தவரை உங்களுடைய வேலைகளை நீங்களே வந்து செய்து கொள்வது நல்லது. அதே போல் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் இருந்த போட்டிகளானது இப்பொழுது விலகும். அதேபோல் பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகளானது உங்களுக்கு நீங்கும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் துன்பம் வருவது போலவே வந்து இருக்குமே தவிர ஆனால் வராது. மனதில் ஏதேனும் கவலை, பயம் அவ்வப்போது ஏற்படும். அதேபோல் உங்களது பேச்சு உங்களுக்கு எதிர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்கலாம். யோசித்து பேசுவது மிகவும் நல்லது. அதே போல் ஆன்மீக எண்ணங்களானது அதிகரிக்கும். மேலும் சிறப்பு பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று உங்களால் முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபங்களையோ அல்லது எண்ணெய் தீபங்களையோ வந்து ஏற்றி வணங்கி வர உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியானது வந்து நிலவும். அதேபோல் நீண்ட நாள் பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா தீரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.